ஹலோ மக்களே வணக்கம். எல்லாருக்குமே தெரியும் நேற்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே விஜய் ஃபேன்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தனது கொடியை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் என்னங்க புது கட்சி தானுங்க. ஏதோ அறிமுகப்படுத்திட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கேலாம் விடலாம்ல. விடலையே, கதறானுங்க உட்காந்து. அதாவது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்களும் அதை இது பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக பார்க்குறேன். விஜய் கொடியேற்ற போகிறாரு ஒரு நியூஸ் சேனலில். டக்குன்னு பார்த்தா சைலண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் வேறு ஏதாவது நியூஸை போட ட்ரை பண்ணாங்களாம். இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணணும்? இதெல்லாம் பயம் தானே. என்ன லைட்டாக எம்ஜிஆர் வந்துட்டு போகிறாரா கண்ணில்? இந்த ஆட்சி ஏற்கனவே பயங்கர பெரிய தவறுகள் மக்கள் மனசில் அவ்வளோ இது போயிட்டுருக்கு, கோவம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறது, நாளுக்கு நாள் இல்லை விஜய்லாம் ஒரு கட்சியா? சில பேர்லாம் சொல்கிறாங்க ட்விட்டரில், விஜய்லாம் ஒரு புது கட்சி, டிஎம்கே நாங்களாம் அந்த காலத்து வந்திருக்கோண்டா. அப்புறம் ஏன்னா பயப்படுறீங்க? ட்விட்டர் ஃபுல்லாக ஒரே கதறலுங்க. இந்த டிஎம்கே ஆளுங்க ஃபுல் கதறல், அப்படியே கத்துறாங்க ஐயோயோயோயோன்னு. அப்படியே நம்ம காதில் ரத்தம் வருது. அப்புறம் என்னென்னமோ பொய்யா கலப்புறாங்க. விஜய் அவங்க அம்மா கை தரல, என்னென்னமோ பொய். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விஜய்னு பேர்பட்டதாண்டா டிவிக்கே டிஆர்பி. நேற்று மட்டும் இல்லை, இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. விவாதம் விஜய் கொடியில் என்ன இருக்கிறது? அவர் யானை எதுக்கு வைத்திருக்கிறார்? யானை காது ஏன் பெருசாக இருக்கிறது? இதில் என்ன காமெடினா, நேற்று டிஎம்கே இந்த கருப்பு நிறம் எதற்கு தெரியுமா? இந்த ரெட்டு நிறம் எதுக்கு தெரியுமா? சிவப்பு நிறம் எதுக்கு தெரியுமா? இருளை போக்கி அப்படி சொல்லிட்டு இப்போ தான் அவனுங்க கொடியை பற்றி என்னன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாதுல்ல இப்போ இருக்க இந்த 2K டிஎம்கே ஃபேன்ஸுக்கெலாம். என்ன ஒரு பயம். அதாவது ஆனால் ஒரு நன்றி சொல்லணும். இப்படி தான் வளர்த்து விட்டாங்க ஒரு டைமில் எம்ஜிஆர். அந்த மாதிரி இவனுங்களே ப்ரமோட் பண்ணி விட்டாங்க பாரு நம்மளை. இப்போ ஏன்னா என்னென்ன நினச்சி பாருங்கள், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஒரு ஜென்ரலாக இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாமல் விஜய்க்கு இவ்வளோ இது டார்ச் தராங்க? ஏன் இப்படி குடையிறாங்க? அவர் புதுசாக தான் வந்திருக்காரு, இவனுங்க பயப்படணும். ஸோ அப்படின்னு மக்கள் திங்க் பண்ண நினைப்பாங்க. ஆல்ரெடி பாருங்களேன், லாஸ்ட் எலெக்ஷன்லேயே ஜெயிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்கனால இவனுங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. பிஜேபியும் அப்படி தான் நினச்சிது. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நல்லது தான். நம்ம தளபதி கண்டிப்பாக கதற விட்றாரு. எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் ரைவல் ஃபேன்ஸை கதற விட்டாரோ அந்த மாதிரி இப்போ அரசியல் டிஎம்கே கதற விட்றாரு. மற்றபடி என்ன சொல்கிறது, சீமான் கட்சியெல்லாம் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே ஒன்றும் சொல்ல, அவங்க வாழ்த்தும் சொல்ல, எதுவும் சொல்ல, நியூட்ரலாக இருக்காங்க. ஸோ நல்ல விதமாக போயிட்டுருக்குங்க. நல்ல வரவேற்பு கிடைக்குது மக்கள்கிட்ட. முக்கியமாக இளைஞர்கள் கையில் கண்டிப்பாக இந்த கொடியோட சின்னத்தோட இம்பேக்ட் போய் சேர்ந்துருக்கு. ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஸோ டிஎம்கே இந்த மாதிரி நிறைய கதறுவாங்க, நம்ம எதுவும் கண்டுக்காதீங்க. நம்ம தொடர்ந்து நல்லதை மட்டும் செய்வோம். நம்ம நம்ம நல்லது செய்ய தான் வந்திருக்கோம், வேறு சம்பாதிக்கலாம் வரல. ஸோ நம்ம தொண்டர்களும் அப்படியே இருப்போம், அமைதியாக இருப்போம். எதுக்கும் டென்ஷனாக வேணாம், தேவையில்லாமல் சண்டைலாம் போட வேண்டாம். நம்ம தலைவன் பாதையில் போவோம். மாநாடு நடக்க போகுது செப்டம்பர் 22. ஓகேங்களா? விக்ரவாண்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கதறுவாங்க. நாளுக்கு நாள் நம்மளோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மக்களுக்கு சேவை செய்வோம். மக்களே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கண்டிப்பாக அந்த தீர்ப்பு நம்ம தளபதிக்கு தான் வரப்போகுது 26. ஸோ அதுக்கான பாதையில் போவோம். இவங்களை ப்ளேம் பண்ணுறது பதிலாக நம்ம சேவை செய்வோம், நல்லது செய்வோம். ஓகேவா? இவன் கதறட்டும், எவ்வளோ கதறானோ பயம் தான் கதறுவான். ஸோ டிஎம்கே ஆளுங்க கதறட்டும். கதற விட்றோம் அந்த பாட்டு தெரியுமா? அது மாதிரி தான். ஸோ எனிவே கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.